அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். விக் மசோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். ஈரானுடைய ஸ்டேட் சேனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 கிராமங்கள் தண்ணீர் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது, வார் கிரைம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க. அது இல்லாமல் மாற்று பாதைகளை ரொம்ப ஸ்பீடாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். 24 மணி நேரத்தில் நாங்கள் மாற்று பாதை ரெடி பண்ணிட்டோம், இதற்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் அஞ்ச போவதில்லை அப்படின்ற மாதிரியான 2 விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து நேராக உக்ரைனுக்கு கிளம்ப போகிறோம். நம்ம ஏன்னா உக்ரைனுடைய தாக்குதலும் சரி, இன்றைக்கி உக்ரைன் மாஸ்கோ மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு அட்டாக். மாஸ்கோவே புகை மண்டலமாக சூழ்ந்திருக்கிறது. அதனால் நேராக உங்களை மாஸ்கோவை கூட்டிகிட்டு போகிறேன் நான். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு, மாஸ்கோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நிறைய ரோல் ஆகுது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு ஆதாரத்தை கேட்குறேங்க. ஐயா, நீங்கள் எந்த சேதாரம் இல்லாமல் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ டீசாலினேஷன் பிளான்ட், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், அது பேர் டீசாலினேஷன் பிளான்ட். அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பிளான்ட்னா எவ்வளோ பெருசு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்களேன். சொல்லுங்கள், எவ்வளோ பெருசு இருக்கும்? எவ்வளோ பெருசு இல்லைன்னு தானே நினைக்கிறீங்க? ஒரு ரூம் சைஸு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டராவது, இல்லை 1/2 கிலோமீட்டர் கூட வேண்டாம், ஒரு பாதி, ஒரு 3 சென்ட் 4 சென்ட்டாவது இருக்கும் தானே டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்னா. சரி, ஓகே. ஏன்னா இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டை சுமத்திட்டாங்க. அந்த லார்க் தீவில் அங்கே இருக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ட் அடித்ததுனால 20 கிராமங்கள் தண்ணீர் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அந்த 20 கிராமங்கள் தண்ணீர் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இறந்து விட்டால் அதற்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும், இது ஒரு வார் கிரைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னப்பா அது இந்த அளவுக்கு பேசுகிறீங்களே அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறேன். இதை பார்த்துட்டு உங்களோட பொன்னான கருத்துக்களை வெளியிடுங்க. இதுதான் ஸ்டேட் டிவி வெளியிட்ட பதிவு. இது ஹார்மூஸ் ப்ராவினன்ஸ், அந்த லார்க் தீவு பக்கத்தில் இன்னொரு ஹார்மூஸ் தீவு ஒன்று இருக்குது. அந்த தீவு அங்கே தான் டீசாலினேஷன் பிளான்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க. இதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு டீசாலினேஷன் பிளான்ட். இது அவங்களுடைய ஸ்டேட் டிவி TASNIM இருக்கு இல்லையா, அது போட்டிருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஈரானுடைய மினிஸ்டர் லெவல் எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இது ஒரு வார் கிரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தையும் காட்டுறேன் நான். இதை பார்த்த உடனே உங்களுக்கு நிஜமாவே எனக்கு டீசாலினேஷன் பிளான்ட் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏங்க, இது எங்கள் ஊர்லலாம் அந்த ஆறில் என்ன பண்ணுவாங்க, காவிரி ஆறில் தண்ணி போகுங்க. தண்ணி போகும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு மோட்டரை என்ன பண்ணுவாங்க, வெளியில் வச்சுருவாங்க, பம்பிங் மோட்ரு. அப்படியே தூக்கி ஓசை உள்ளே போடுவாங்க. மோட்டரை எடுத்து சுற்றி விட்டால் அந்த தண்ணி எடுத்து அப்படியே விவசாய நிலத்துக்கு போகும், அது பாட்டுக்கு பாஞ்சிட்டு இருக்கும். அதுதான் நான் பார்க்குறேன் நான். பட் இது அவ்வளோ பெரிய குடிநீராக்கும் திட்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பம்பிங் ஸ்டேஷன் இதா? இந்த மாதிரி மோட்டர் போச்சுன்னா இது ஒரே நாளில் இன்னொரு மோட்டர் போட்டால் வந்துடுமே. இது 20 கிராமங்களை தத்தளித்து அந்த மக்களை கொல்லக்கூடிய ஒரு தாக்குதலாக இது. எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. நம்ம கேள்வி கேட்டாவே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, வேறு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு தடவை இந்த வீடியோ பதிவு காட்டுறேன் நான். இது எவ்வளோ பெரிய 20 கிராமங்களுக்கு நிஜமாவே கொடுக்கக்கூடிய அவ்வளோ பெரிய டீசாலினேஷன் பிளான்ட்டாக. இது ஏதோ ஒரு குட்டி ரூமுங்க, இவ்வளோ பெரிய ரூம், நம்ம பாத்ரூம் சைஸ் கூட இல்லை, ரொம்ப சின்ன ரூம். இதுதான் உங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்னா எனக்கு இங்கே தாங்க எங்கேயோ இடிக்குது. ஏதோ எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்க நடத்துகிற தாக்குதலுக்கு நீங்கள் ஓவர் பில்டப் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்ற சந்தேகம் என் மனதுக்குள் விளைந்து விட்டது. அதை நான் உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். வெதர் இது உண்மையாக இருக்குமா இல்லை நிஜமாவே இருக்குமான்றதை நான் பார்த்துடலாம் ஒன்று. சரி, ஓகே. அடுத்து நான் இன்னொன்று சொல்லிடுறேன் நான். இது அந்த பாலங்கள் ஃபுல்லாகவே தகர்த்துட்டே இருக்கிறாங்க. ஒன்று பாந்தர் அப்பாஸ் ஃபுல்லாக தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த பாந்தர் அப்பாஸ்க்கு ஒரு டனல் மாதிரி ஒன்று இருக்குது, ஹார்மூஸ் போர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு டனல். இதுதான் மெயின். இது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ரிஸ்க், எதுவும் போக முடியாது. அதனால் அங்கே அவசர இதில் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும், தாக்கப்பட்ட அந்த கழிவுகளையும் நாங்கள் அகற்றி கொண்டு இருக்கிறோம். அது உடனடியாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி மற்ற பாலங்களின் இந்த இடங்களிலே மற்ற வண்டியை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம என்ன. அதனால் இந்த மாற்று பாதையில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மழை வராத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பட் மழை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் அரபு நாடுகளுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கத்தார், குவைத் இங்கெல்லாம் கொஞ்சம் இரவு நேரங்களில் மழை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதீத வெப்பத்தின் காரணமாக கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈரானுக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. வந்தது அப்படின்னா அந்த மாற்றுப்பாதைகள்லாம் வந்து வெஹிக்கிள் போகிறது ரிஸ்க், அது வரைக்கும் பார்க்கலாம் நம்ம. அப்புறம் இன்னொன்று குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிசைல்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் தாக்கல் நடத்ததாகவும், இன்னும் அது ஃபுல்லாக புகைமண்டலமாக வந்துட்டுருக்கு. ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஃபுல்லாகவே புகைமண்டலம் தான், நாங்கள் ஃபுல்லாக அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. குவைத் தரப்பில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அது இன்னும் நம்ம டெப்த்தாக அனலைஸ் பண்ண தான் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஃபியூவல் எண்ணெய் கிடங்குகள் மீது அடிச்சிட்டாங்களா இல்லை நிஜமாவே பிளான்ட் மீது அடிச்சிட்டாங்களான்றது உங்களுக்கு இரவு பதிவில் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நான் இது இங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது, கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன். நான் அதோட நம்ம உக்ரைன் தகவலுக்கு போயிடலாம். ஒரு கிராமங்களையோ இல்லை ஒரு நகரங்களையோ ரஷ்யா வந்து முழுமையாக கைப்பற்றினாங்கன்னா அது மீதி இருக்கக்கூடிய பகுதி தான் இது. ஒரு பகுதியை கைப்பற்றுறாங்க அப்படின்னு ரஷ்யா சொல்லிட்டாங்கன்னா அந்த பகுதியில் ஒரே ஒரு சின்ன வீடு கூட இருக்காது. அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட எல்லாம் துவம்சம் பண்ணிடுவாங்க. அதுதான் ஒரு வாரில் ஒரு பகுதியை பிடிக்கிறதுக்கான அடையாளம். மறுபடியும் ஒரு புதிய தொடக்கமாக தான் இருக்கும் அந்த கிராமத்தில், அந்த நகரங்களில் அந்த அளவுக்கு தான் இருக்கும் என்பது ஒரு கூடுதல் தகவல். அது ஒரு வீடியோ பதிவு. அடுத்த பதிவு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து வைல்ட் பெரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரஷ்யானுடைய பிக்கஸ்ட் காமர் ரீட்டைலர். இப்போ இங்கே எப்படி அமேசான் எப்படி இருக்குது இந்தியாவில், அவங்க தானே பிக்கஸ்ட் ரீட்டைலர். அவங்க அமெரிக்காவில் தான் இருந்தாலும் அது இந்தியாவில் அவங்க தானே பெருசாக ரீட்டைல் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டை விட இவங்க தான் ஓவர்டேக் பண்ணிட்டாங்கல்ல. இவங்களுக்குன்னு ஒரு வேர் ஹவுஸ் குடோன் இருக்கும். இந்த வேர் ஹவுஸ் குடோன் வந்து அதே மாதிரி தான் அங்கே ரஷ்யாவிலையும். ஆனால் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே அமேசான் மாதிரி நிறுவனால வெளியேற்றிட்டு அவங்க ஓன் தான் அவங்களது ரஷ்யாவுது. இந்த இடத்துல கரெக்டாக 4 ட்ரோன் அடிச்சிட்டாங்க. 4 ட்ரோன் அடித்ததில் அந்த ஒட்டுமொத்த குடோனும் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அந்த வேர் ஹவுஸே முழுமையாக கிட்டத்தட்ட காலியான மாதிரி தான் தெரியுது. அந்த அளவுக்கு பெருத்த சேதாரம். அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 வந்து நாகினிக் அப்படின்ற ஒரு மாஸ்கோ ரீஜியனில் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் ஒன்று ஆயில் கிடங்குகள் இருக்கக்கூடிய பகுதியில் அடிச்சிட்டாங்க. ஒரு 11,500 கியூபிக் மீட்டர் அளவுக்கான சேகரிக்கக்கூடிய மிகப்பெரிய டேங்க் அடிச்சிட்டாங்க. இந்த இரண்டுமே மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக பார்க்குறாங்க. உக்ரைன் தரப்பில் எலே கொண்டாடுங்களே, வெற்றியை கொண்டாடுங்களே, இன்றைக்கி சரியான அடி அப்படின்னு இருக்கிறாங்க. பதிலுக்கு ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, மொத்தம் 3 இடத்துல அடிச்சிருக்காங்க. சம்பவம் நம்பர் 1 உக்ரைனுடைய ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதியில் ஜீரன் 2-3 ட்ரோன் மூலிமா அடிச்சிருக்காங்க. இது வந்து ஒடிசா ரீஜியனுக்கு பக்கத்தில் பெரிய சேதாரம் அப்படின்றாங்க. சம்பவம் நம்பர் 2 அங்கே கருங்கடலில் ஒடிசாவுக்கு வரக்கூடிய அந்த பிளாக் சி போர்ட் இருக்கு இல்லையா, அங்கே மிக முக்கியமான ஒரு கப்பல் ஒன்று அடிச்சிட்டாங்க. அதில் 3 பேர் வந்து காயமடைந்திருக்கிறாங்க. இது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் கடந்த ஒரு 10 நாளாக 130 கப்பல் அடிச்சிட்டிங்க. அதெல்லாம் பூத்தாக்குதல். ஏதோ 1-2 அடிச்சுட்டு பாவம் அவங்க அடிச்சிட்டுன்னு பொறுமையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பொசுக்கிட்டு தீவிரவாத தாக்குதல்ன்றீங்களா? அது காரணம் என்னென்னா, ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார். இது எப்படி நீ நடத்தலான்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி ஒடிசானுடைய சிவிலியன் ஷிப் ஒன்று இன்னொரு பகுதியில் நிறுத்தி வைத்திருந்த இடத்துல ஒன்று அடிச்சிட்டாங்க. இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் என்ன அப்படின்னா, இன்னொரு கண்டெய்னர் ஷிப் ஒன்று. ஒட்டுமொத்தமாக நீங்கள் இந்த சம்பவத்தெல்லாம் சேர்த்துனீங்கன்னா 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. இது ரஷ்யா தரப்புலேருந்து. உக்ரைன் தரப்பில் ஆம் இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல், நாங்கள் நடத்திய தாக்குதல் மாதிரி அல்ல அப்படின்னு இருக்கிறாங்க. அங்கே பிளாக் சியா இருக்கட்டும், சி ஆஃப் அசோஸாக இருக்கட்டும், அல்லூலப்பட்டு இருக்காங்க. சி ஆஃப் அசோஸ் வந்து அல்லூலப்பட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 130-140 கப்பலை அடிச்சுன்றாங்க. அதில் எத்தனை கப்பல் மூழ்கிடுச்சு, அதை மறுபடியும் எத்தனை ரெக்கவரி பண்ண முடியும்னு தெரியல. அந்த லிஸ்ட்டும் தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ப்ளூமர்க் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட சொல்லிட்டாராம், தலைவரே நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்க. இப்போ ஒரு ரஷ்ய வீரர் உங்கள் எல்லைக்குள்ளார வந்து எவ்வளோ நேரம் சர்வே பண்ண முடியும் அப்படின்னா, உங்கள் பகுதிக்குள்ளே வந்துட்டு ஏற்கனவே பிடிக்கப்பட்ட பகுதியில் ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்கள் பகுதிக்குள்ளே அதிகபட்சம் அவங்க சர்வே பண்ணக்கூடிய நேரம் வந்து 20-30 நிமிஷம் தானா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட்டுறீங்களாம். இந்த அளவுக்கு ஒரு துல்லிய பேட்டில் ஃபீல்டை நாங்கள் பார்க்கலன்றாங்க. அதாவது ப்ளூம்பர்க் ஆய்வுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, போன மாதம் மட்டுமே மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்றாங்க. ஆனால் ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் ஆஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, நேற்று கிட்டத்தட்ட நேட்டோ வீரர்கள் மட்டுமே அப்ராக்சிமேட்டாக கடந்த மாதம் மட்டும் 10,000 வீரர்களுக்கு மேலே நிச்சயமாக இழந்திருப்பாங்க அவங்க. இப்போ வர்றது எல்லாமே நேட்டோ வீரர்கள் தான்.
ஏன்னா மீதி வீரர்கள்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க நாங்கள் நேட்டோ கூட தான் சண்டை போட்டிருக்கோம், பெருளவுக்கான நேட்டோ வீரர்களை இழந்து கொண்டு இருக்கிறது உக்ரைன் பேச்சை கேட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், உக்ரைன் கிட்ட மட்டும்தான், இப்படி இந்த அடி அடிக்கிறீங்களே, மாதம் 30,000 40,000 இருந்து போகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, இந்த சார்ட் உங்களுக்காகவே நான் வச்சுருக்கிறேன், நான் பார்த்துட்ருக்கு. இது வந்து 2025 ஜூன் மாதத்துலேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஜூலை மாதம் வரைக்கும் கரெக்டாக ஒரு வருஷத்தில் ரஷ்யா உக்ரைனுடைய இறந்த வீரர்களை எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7,000. இது எல்லாமே டேட்டா படிங்க, இது வந்து ஃபேக்லாம் கிடையாது, டேட்டா படி. ஏன்னா உடல்களை வந்து இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது 7,200, 1000, 1000, 1000 எதுவுமே பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக கொடுக்குறது மட்டும் தான் 526, 533. பட் இந்த பக்கங்கிறதுலாம் வந்து அந்த ரஷ்யா ஃப்ளாக் போட்டுருக்குல்ல, அதையெல்லாம் ரஷ்யா வீரர்கள் இறந்ததாக உக்ரைன் கொடுக்கறது. இதில் அதிகபட்சமே பாருங்கள் 78 பேர் தான் இறந்துருக்கிறாங்க. மீதி எல்லாம் பாருங்கள் 35, 38, 41. இப்போ மே மாதம், ஏப்ரல் மாதம் ஒரு 41, எவ்வளோ தான் இருக்காங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, நீங்கள் அட்லீஸ்ட்டு நீங்கள் 41 இறந்த உடல்கள் ரஷ்யா வீரர்கள் கொடுக்குறீங்க, அவங்க 1000 பேர் கொடுக்குறாங்க. 78 பேர்த்த நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவங்க 7,200 கொடுத்துருக்காங்க இறந்த உடல்களை. ஆனால் நீங்கள் வெளியில் வந்து ஒரு கதையை விடுறீங்க, ஏதோ நீங்கள் அடித்து ஒட்டுமொத்த ரஷ்யாவும் காலி ஆகிற மாதிரி, உக்ரைனில் ஒருத்தர் கூட இல்லாத மாதிரி ஒரு கதையை விட்டு நம்ப வச்சுட்டு இருக்கீங்களே, இதுதான் பாஸ் என்னால் தாங்க முடியல. சீரியஸாகவே இது எங்கேயோ இடிக்குது, எங்கேயோ உலகத்தையே ஏமாற்ற வைக்கிறாங்களா? ஐ மீன் இந்த இறப்பு செய்தியை மட்டும் வந்து ஏதோ ஒரு ஃபேக்காக சொல்கிறாங்கன்னு எனக்கு என் உள் மனசுக்குள்ளே பெருசாகவே தோணுது. அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் அப்படி தான் தோணுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தொடர்ந்து 2வது நாட்களாக ஜெலன்ஸ்கிக்கு எதிரான போராட்டம். அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை பிடித்து எல்லை பகுதியில் அனுப்புங்கள், தூக்குங்கள், அதோ இதோன்னு சொன்னால் கூட போராட்ட களம் ஓயவில்லை. தொடர்ந்து அங்கே பெரிய அளவுக்கு எடுத்திருக்காங்க. எங்களுக்கு வந்து சிரக்சி வெளியே போகணும், ஃபெட்ரோ வந்து உள்ளே வரணுன்றாங்க. வி வாண்ட் ஃபெட்ரோ, வி வாண்ட் ஃபெட்ரோ அப்படின்றாங்க. சிரக்சி வெளியே போகணுன்றாங்க. ஜெலன்ஸ்கி ஒரு முடிவு எடுத்திருக்கிறானா, சிரக்சி வந்து கொஞ்சம் அவர் பேர் என்னை விட வளர்கிற மாதிரியும் தெரியுது, கொஞ்சம் இதாக இருக்குமா, அவ்வளோ தூக்கலாமான்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு ஃபுல்லாக அடுத்தடுத்து புதிய அதிகாரிகளையும் புதிய அமைச்சர்களையும் போட்டு நீ காலையிலேருந்து ஒரே மீட்டிங், இங்கே பாருவா அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் தான் சரியா நல்லா வேலை செய்யுங்க, ஆனால் என்னை விட வளர்ந்துடக்கூடாது, உங்கள் பேர் ரீச் ஆகிடக்கூடாது, உங்கள் பேர் என்னன்னு கூட வெளியில் தெரியக்கூடாது, அது நல்லா வேலை செய்யணும். இதுதான் ஜெலன்ஸ்கியோட ரூல்ஸே. அதிகபட்சம் அவங்க பேரையும் மற்றதோ மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே தூக்கிடுவார். ஏன்னா அடுத்து இப்போ அதிபர் தேர்தல் வந்ததுன்னா மக்களுக்கு ஜெலன்ஸ்கின்ற பேர் மட்டும்தான் தெரியணும், வேறு யார் பேரும் தெரியக்கூடாது. ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா கூட ஜெலன்ஸ்கி தோத்துருவார், ஃபெட்ரோ ஜெயிச்சிருவார். ஏன்னா உக்ரைன் முழுவதும் அவங்களுடைய பத்திரிகைகளே, ஜெலன்ஸ்கியோட புகழ்ந்து எழுதுகின்ற உக்ரைன் பத்திரிகைகளே ஒட்டுமொத்த உக்ரைன் முழுவதும் இந்த போராட்டத்தை பார்க்க முடிகிறது, ஃபெட்ரோவுக்கு ஆதரவு அலை வீசுகிறது. அது ஜெலன்ஸ்கியை தூக்கிட்டு அவரை போடுகின்ற மக்கள் மனநிலைக்கு வந்துட்டாங்கன்றாங்க. அதனால மனுஷன் இப்போ அடுத்தது ஃபெட்ரோ அவர்களை போட்டு தவிரதை கூட பிளான் பண்ணியிருப்பார். அவர் உயிருக்கு ஆபத்துன்ற கோணத்தில் கூட பார்க்கலாம். ஏன்னா இது கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யார் ஒருவர் தன்னை விட வளர்ந்து விடுகிறாரோ அவரை போட்டு தள்ளுற பிளான் தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க சொல்லுவாங்க, வடகொரியா அதிபர் கிம் ஜாங் அண்ணன் சொல்லுவாங்க, உலகிலே வடகொரியா கிம் ஜாங்கை விட ஜெலன்ஸ்கி தான் மிகப்பெரிய ஒரு சர்வதிகாரி என்ற கோணத்தில் பார்க்கலாம். எந்த ஒரு நாட்டிலுமே வந்து ஒரு அமைச்சரவையோ இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டரையோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 6 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ரூல் எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது. இதுதான் மொதல் கண்ட்ரி. ஏன்னா எலெக்ஷன் வந்து இந்த வார் நடத்துகிற வரைக்கும் அந்த எலெக்ஷன் நடத்தவே மாட்டாங்க. ஏன்னா ரூல் அது, மார்ஷியல் லா வந்து இராணுவ சட்டம் இருக்கிறது. இராணுவ சட்டம் இருக்கும்போது அதிபர் பார்த்து யாரை கை காட்டுறாரோ ஏற்கனவே இருக்கிற எம்பிஸை வச்சு அப்படியே அவங்க காலத்தை ஓட்டிப்பாங்க. அதனால் அவர் பாட்டு 6 மாதத்துக்கு ஒருத்தரை மாற்றி மாற்றி கொஞ்சம் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் ஒரே கொண்டாடுதல் இருக்கிறாங்க. அடுத்தடுத்த அறிவிப்பு வேறு பயங்கரமாக வந்துட்டுருக்கு. நேற்று கூட குறிப்பாக ஃப்ரான்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து லைசன்ஸ் எல்லாம் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் நம்ம. துருக்கி வந்து முழுமையாக நம்புகிறாங்க, கண்டிப்பாக எங்களுக்கு வந்து F-35 கொடுத்துடுவாங்க. S-400 வந்து அது பரிசீலனை இருக்கிறோம், யாருக்கிட்ட கொடுக்கலான்றது பரிசீலனை இருக்கோம். நாங்கள் F-35 வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். S-400 ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வேற ஒருத்தர் கொடுக்குறது என்ன, அதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சேர்மன் ஆஃப் த துருக்கி பார்லிமெண்ட்டினுடைய நேஷனல் டிஃபென்ஸ் கமிட்டி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நிச்சயம் F-35 வந்து அமெரிக்கா எங்களுக்கு கொடுத்துருன்ற நம்பிக்கை மன வலிமை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரீஸும் இஸ்ரேலும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. நேற்று ஒரு பதிவு உங்ககிட்ட போட்டிருந்தேன், நியூயார்க் முழுவதும் புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. ட்ரம்ப் இன்னைக்கு அவ்வளோ வரி போட்டுருவன்ட்டார்.
ஏய் அங்கே எரிஞ்சிட்ருக்கு, என்ன எங்கள் நாட்டில் எப்படி புகை வரலாம்? அதனால் டேரிஃப் வந்து நான் அதிகம் பண்ணுறேன், எனக்கு தெரியாது, புகையை தடுத்து நிறுத்துங்க, அப்படிலாம் நான் வரி அதிகமாக போட்டுரும் நீ கனடாவை கடுமையாக எச்சரிக்கை விடுகிறார். பார்த்தா இன்றைக்கும் காட்டுத்தீ தொடர்ந்து பரவிட்டு தான் இருக்குது. கனடா மட்டும் இல்லை, காட்டுத்தீ வேலையும் காட்டுத்தீ வந்து பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது. அது இரண்டுமே மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீயாக பார்க்கலாம் நம்ம. அதுவும் நார்வே காட்டுத்தீ வந்து, அதனால் நார்வேக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்து நாட்டெலாம் வந்து வரி விதிக்க மாட்டாங்க. பட் கனடா தான் ட்ரம்ப் திடீர்னு நான் வரி விதிக்குவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மற்றொரு வீடியோ பதிவு. இந்தியாவின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட் வந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கு. 350 கிலோ எடையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்கை ராக்கெட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் ஹைதராபாத்தை சேர்ந்தது. நம்ம 4வது நாட்டில் இருக்கிறோம். தனியார் நிறுவனங்கள் ராக்கெட் ஏவுறதுல 4வது நாடாக நாம் இணைஞ்சிருக்கோம். ஏற்கனவே 3 நாடுகள் தனியார் நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம 4வது நாடாக வந்து இணைகிறோம். சரி, உலகிலேயே ரொம்ப ஒரு அமைதியான ஒரு நிசப்தமான ஒரு நாடு அப்படின்னா அது வந்து ஐஸ்லாந்து தானா. தொடர்ந்து 19வது ஆண்டாக முதலிடம் வகிக்கிறது. நம்ம இந்தியா 127வது இடத்துல வந்து இருக்கும். ஐஸ்லாந்து மக்கள் வந்து ட்ரம்ப்போட நியூஸை பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. ட்ரம்ப்போட நியூஸை டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரணகலமாக இருக்கும். நல்லா எப்படி நீங்கள் அமைதியாக இருந்துருவீங்க, உலக நாடுகளே நீங்கள் எப்படி அமைதியாக இருந்துருவீங்கன்ற கோணத்தில் தான் இருக்குது. திடீர்னு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு, நாளைக்கு ஒரு அறிவிப்பு வரும். இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.